அதிகாரம் 23 ஈகை. வரியார் கொன்று ஈவதே ஈகை, மற்றெல்லாம் குறியதிர்ப்பை மீற துடைத்து. இல்லாதவருக்கு வழங்குவதே ஈகை பண்பாகும். மற்றவர்களுக்கு வழங்குவது என்பது ஏதோ ஓர் ஆதாயத்தை எதிர்பார்த்து வழங்கப்படுவதாகும். நல்லாரெனினும் கொள்ளல் மீது மேலுலகம், இல்லெனினும் ஈதலே நன்று. பிறரிடமிருந்து நல்வழியில் பொருளை பெற்றாலும் அது பெருமையல்ல, சிறுமையே ஆகும். கொடை வழங்குவதால் மேலுலகம் என்று சொல்லப்படுவது கிட்டிவிடப் போவதில்லை. எனினும் பிறருக்கு கொடுத்து வாழ்வதே சிறந்த வாழ்க்கையாகும். இளனென்னும் எவ்வம் உரையாமை ஈதல் குலனுடையான் கண்ணேயுள. தமக்குள்ள வறுமையை துன்பத்தை காட்டிக்கொள்ளாமல் பிறருக்கு ஈவது உயர்ந்த குடிப்பிறப்பின் பண்பாகும். இன்னாது இறக்கப்படுதல் இறந்தவர் இன்முகம் காணும் அளவு. ஈதல் பண்புடையவர்களுக்கு தம்மை நாடி வரும் இரவலர்களின் புன்னகை பூத்த முகத்தை கண்டு இன்புறும் வகையில் அவருக்காக இறக்கப்படுவதும் ஒரு துன்பமாகவே தோன்றும். ஆற்றுவார் ஆற்றல் பசியாற்றல், அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பின். பசியை பொறுத்து கொள்ளும் நோன்பை கடைபிடிப்பதை விட பசித்திருக்கும் ஒருவருக்கு உணவு அளிப்பது சிறந்ததாகும். அற்றார் அழிப்பசி தீர்த்தல் அத்தொருவன் பெற்றான் பொருள்வை புலி. பட்டினி என சொல்லி வந்தவரின் பசியை தீர்ப்பது வீண் போகாது. அதுவே தான் தேடி பொருளை பிற்காலத்தில் உதவுவதற்கு ஏற்ப சேமித்து வைக்கக்கூடிய கருவூலமாகும். மாத்தூன் மறி ஏனை பசி என்னும் தீப்பிடி தீண்டல் அரிது. பகிர்ந்து உண்ணும் பழக்கம் உடையவர்களை பசி என்னும் கொடிய நோய் அணுகுவது இல்லை. ஈத்துவக்கும் இன்பம் அறியார்கொள் தாமுடைமை வைத்திலக்கும் வன்கணவர். ஏழை எளியோருக்கு எதுவும் அளித்திடாமல் ஈட்டிய பொருள் அனைத்தையும் இழந்திடும் ஈவு இரக்கமற்றோர் பிறருக்கு வழங்கி மகிழ்வதில் ஏற்படும் இன்பத்தை அறிய மாட்டாரோ. இரத்தலில் இன்னாது மன்ற நிரம்பிய தாமே தமியர் உணல். பிறருக்கு ஈவதால் குறையக்கூடும் என்று குவித்து வைத்துள்ளதை தாமே உண்ணுவது என்பது கையேந்தி இறந்து நிற்பதை காட்டிலும் கொடுமையானது. சாதலின் இன்னாத தில்லை இனிததும் ஈதல் ஈயா கடை. சாவு எனும் துன்பத்தை விட வறியவருக்கு எதுவும் வழங்க இயலாத மனத்துன்பம் பெரிது.